ஹாய் வணக்கம். தோசைக்கு பாசிப்பருப்பு சாம்பார் வைப்போம். எப்படி வைக்கணும்னு பார்ப்போம். பாசிப்பருப்பு இதோட கொஞ்சம் முருங்கைக்கீரையை போட்டு அப்படியே சாம்பார் வச்சா தோசைக்கு வச்சா நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம். அதுக்கு மஞ்சப்பொடி தான் போடணும், வேறு எதுவும் போடக்கூடாது சாம்பாருக்கு. இல்லைன்னா தக்காளியும் போட்டு வதக்கிடுவோம். தக்காளி வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். இதே மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருவோம். எந்த குழம்புக்காக இருந்தாலும் நல்லா எண்ணெயிலேயே மசிச்சு விட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாவோட அளவு அரிசி ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோவில். ஒரு உலக்கு புழுங்கரிசி, ஒரு உலக்கு பச்சரிசி, அப்புறம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வெந்தயம், அரை உலக்கு உளுந்து போட்டு நல்லா ஊற வச்சு நைஸாக ஆட்டணும். இதை நைஸாக ஆட்டினா அப்படி பேப்பர் மாதிரி வரும் தோசை. இப்போ பார்க்கலாம். எண்ணெயே ஊற்றாமல் ஊற்றிருக்கேன். நம்ம பழக்கிறத பொறுத்ததே இருக்குது. சட்டி எப்போவுமே அடுப்பில் தோசை சட்டி நார்மலில் தான் இருக்கணும். ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது, ரொம்ப ஓவராக எரியக்கூடாது. அப்போ அதிகமாக ஹீட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் தோசை வராது, ஒழுங்காக வராது, இல்லைன்னா கருகி போகும். தோசைக்கு சாம்பாரை பற்றியெல்லாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கலர்ஃபுல் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. வெறும் மஞ்சப்பொடி, தக்காளி, வெங்காயம் இவ்வளோதான் போட்டு தாளிச்சிருக்கு. பாருங்கள், கரண்டியை விட்டு எடுக்காமே அதுவாக வந்துடுச்சு பாருங்கள். அது அழகாக வருது. அதுவாக நகண்டு போகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயே தடவாமல் ஊற்றுறேன். மேலே மட்டும் லைட்டாக எண்ணெய் விடுவேன். பூலாம்